சென்னை புழல் மத்திய சிறைச்சாலையில் முதலமைச்சர் விஜய் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் சிறை வளாகத்தில் ஆய்வு செய்த அவர் கைதிகளின் குறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை புழல் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் மற்றும் மகளிர் கைதிகள் என 3 பிரிவுகளில் 4000க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் புழல் மத்திய சிறைச்சாலைக்கு திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டார். தண்டனை கைதிகள் பிரிவுக்குச் சென்ற அவர் அங்கிருந்த கைதிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அதிகாரிகள் சிறை வளாகத்தில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கினர். சிறை வளாகத்தில் கைதிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் சிறை மருத்துவமனையில் கைதிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆய்வை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டார். சிறைச்சாலையில் ஆய்வை முடித்த பின்னர் சென்னை செல்லும் வழியில் சிறைக்கு அருகே உள்ள புழல் காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவல் நிலையத்திற்குள் நேரடியாகச் சென்ற அவர் காவல் ஆய்வாளர் வசந்த் ராஜாவை அவரது இருக்கையில் அமர வைத்துவிட்டு அவருக்கு எதிரே பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்து காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் புகார்கள் தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். புகார்தாரர்களை அலைக்கழிக்காமல் அவர்கள் அளிக்கும் புகார்களை பெற்று காலதாமதமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆய்வாளரிடம் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தின் கணினி அறை, கைதிகள் அறை உள்ளிட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களுக்கான பார்வையாளர் இருக்கைகள், குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் கேட்டறிந்தார். காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா மற்றும் லஞ்சம் வாங்குவது குற்றம் உள்ளிட்ட அறிவிப்பு வாசகங்கள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதலமைச்சர் விஜய் புழல் சிறைச்சாலை மற்றும் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட தகவல் அறிந்ததும் அவரை காண ஏராளமான பொதுமக்கள் சிறைச்சாலை மற்றும் காவல் நிலைய வாயில்களில் திரண்டனர். முதலமைச்சரை பார்த்ததும் பொதுமக்கள் உற்சாக குரல் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். இதனால் புழல் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. புழல் சிறைச்சாலை மற்றும் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் மேற்கொண்ட திடீர் ஆய்வு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்தது.